பிரபலமான நடிகரும் இயக்குனருமா இருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இப்ப காலமாயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது. தமிழ் சினிமால எக்கச்சக்கமான வெற்றி படங்களை இயக்குனது மூலயமாவும் எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல முக்கியமான கௌரவ தோற்றத்திலையும் சிறப்பு தோற்றத்தில் நடிச்சையும் ஃபேமஸ் ஆனவர் தான் நடிகர் பாக்யராஜ். இவருக்கு வயசு 73. பாக்யராஜுக்கு சாந்தனு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மகன் இருக்கார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவங்களுடைய மருமகள் கீகி, ஆங்கர் கீகி அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். பாக்யராஜோட மனைவி பூர்ணிமா பாக்யராஜ் எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல பல கதாபாத்திரம் நடிச்சு இப்ப ரீசன்ட் டைம்ல கூட பல கட்சிக்கு சார்பா அரசியல் சார்பா பல பேட்டிகளையும் கொடுத்திருந்தாரு. எப்போதுமே சோசியல் மீடியாலையும் எந்த ஒரு விழா இருந்தாலும் சரி அந்த விழால முதலாளா போய் கலந்துக்கிறதுல பாக்யராஜா அடிச்சுக்கவே முடியாது. அப்படிப்பட்ட பாக்யராஜ் அவர்களுக்கு கடந்த ஒரு சில நாட்களாவே ரொம்ப சொல்லிக்கிற மாதிரி இல்லைனா கூட ஓரளவுக்கு உடல்நல பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்குதான். அப்படிதான் இன்னைக்கு காலையில அவருக்கு திடீர்னு மாரடைப்பு ஏற்பட்டு உடல்நல பின்னடைவு ஏற்பட்டிருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகும்போது அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது சிகிச்சை பண்ண நினைக்காம அவர் இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதும் இப்ப தகவலா கிடைச்சிருக்குது. கடந்த ஒரு 15 நாட்களுக்கு முன்னாடி தான் இயக்குனர் எம் பாரதிராஜா இறந்து போனாரு. அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாதம் கூட ஆகல. இப்ப அதுக்குள்ளேயே பாரதிராஜாவோட நெருங்கிய நண்பரும் சொல்ல போன எக்கச்சக்கமான திரைப்படங்கள்ல பாரதிராஜா கூட சேர்ந்து பாக்யராஜ் ஒர்க் பண்ணியிருக்காரு. பாக்யராஜுக்கு குரு பாரதிராஜா அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்திருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. பாரதிராஜா கிட்ட இயக்குனராகவும் கதாசிரியராகவும் அவராலேயே நடிகனாகவும் அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் பாக்யராஜ். திரைக்கதை மன்னன் அழைக்கப்படக்கூடியவர். இதுக்கு காரணம் அவருடைய தனித்துவமான கதை சொல்லக்கூடிய முறையும் சாதாரணமான விஷயத்த சுவாரஸ்யமா மாற்றக்கூடிய திறமையும் தான். அவருடைய கதைகள் பெரும்பாலும் ஒரு சராசரி மன்னனோட வாழ்க்கையை சுற்றியே இருக்கும். மிகைப்படுத்தப்பட்ட சண்டை காட்சிகளோ பிரம்மாண்டமோ இல்லாம பக்கத்து வீட்டுக்கார ஒருத்தர் நடக்கக்கூடிய கதையை பார்க்கறது மாதிரி தான் அப்படிப்பட்ட உணர்வை படங்கள்ல கொடுப்பாரு. ஒரு கதையை எப்படி ஆரம்பிச்சு எங்க ட்விஸ்ட் வைக்கணும் அப்படிங்கிறத சாமர்த்தியமா முடிப்பாரு. இப்படி பல வெற்றி படங்களை கொடுத்திருக்கக்கூடிய பாக்யராஜ் அவர்கள் திடீர்னு இறந்து போவார் அப்படிங்கிறத யாருமே எதிர்பார்க்கல. மாரடைப்பு காரணமா அவர் காலமா இருக்காரு அப்படிங்கிறதும் இப்ப உறுதியாயிருக்கு. பாக்யராஜோட மறைவுக்கு உங்க இரங்கலை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.